நேட்டிவில் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம்னு இப்படி நிறைய பேர் நமக்கு இருப்பாங்க. ஆனால் இங்கே சிங்கப்பூரில் நாம் ஒர்க் ரிலேட்டடாக தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பல வருஷங்கள் ஆச்சு. இங்கே நம்ம லைஃப்பில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அழுகை, சிரிப்பு இப்படி எல்லாத்தையும் யார் கூட ஷேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கூட தான். அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸுங்கிறத தாண்டி இப்போல்லாம் அவங்க உறவுகள் மாதிரி தான். ஏன்னா அவங்க வீட்டு குழந்தைங்க நம்மளை அத்தை மாமான்னு சொல்கிறதா இருக்கட்டும், நாம் அவங்கள அண்ணன் அண்ணி அக்கா மாமான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு உறவுகள் அழைக்கக்கூடிய உறவு முறை தான். இதை நம்ம கூப்பிடும்போது நாம் வந்து ஏதோ ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஒரு சிலர்லாம் பேசுவாங்க, ஃப்ரெண்ட் ஆவாங்க. அதுவும் நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த 2 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏரியா விட்டு ஏரியா மாறிட்டோம். ஏன்னா சிங்கப்பூரில் ரெண்டல் வந்து 2 இயர்ஸ் தான் லீஸு மோஸ்ட்லி அதிகமாக. இல்லைன்னா நம்ம ஒர்க் ரிலேட்டடாக கூட மாறிடுவோம். ஸோ அப்படி மாறும்போது மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெய்பர்ஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் தான் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் நம்ம எந்த வீட்டுக்கு எந்த ஏரியா போனாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நெய்பர்ஸோ நம்ம கூட இன்னும் டச்சில் இருக்காங்கங்கிறது ஒரு கண்டிப்பாக வரும் தான். 1000 மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் அந்த எல்லாத்தையும் கடந்தும் அவங்க நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா ரியலி அது வந்து ஒரு ப்ரீசியஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன்.